பிஜிடிஏனா என்ன? ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனடிக் ஸ்கிரீனிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம 5th டே வரைக்கும் லேப்ல வளர்ந்த ஒரு கருலேருந்து ஒரு சின்ன செல்லை மட்டும் நம்ம டெஸ்ட்டுக்கு அனுப்பிட்டு அது நார்மலா இல்லைன்னா அப்நார்மல் எம்ப்ரியோவா, அதாவது யூப்ளாய்டு இல்லாட்டினா அன்யூப்ளாய்டு எம்ப்ரியோவான்றதை ஐடென்டிஃபை பண்ணி அது யூப்ளாய்டு எம்ப்ரியோஸை மட்டும் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இது எந்த பேஷண்ட்டுக்கு பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக நிறைய மிஸ்கேரேஜஸ் இருக்கு, நார்மலிஸ் இருக்கு, இல்லை நிறைய தடவை எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் பண்ணி எனக்கு பிரெக்னன்சி வரலை அப்படின்ற பேஷண்ட்டுக்கு நம்ம இதுல ஏதாவது ஒரு இண்டிகேஷன் இருக்கு அப்படின்னா நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு இந்த பிஜிடிஏ ப்ரொசீஜர் பண்ணிட்டு நார்மல் எம்ப்ரியோஸ் எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் சக்சஸ் ரேட் பெட்டரா இருக்கும். அதுல இன்வேசிவ் பிஜிடிஏன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம 5th டே வரைக்கும் வளர்ந்த எம்ப்ரியோவை நம்ம லேசர் அசிஸ்டட் ஹேட்சிங் மூலமா சின்ன டிஷ்யூவை மட்டும் நம்ம அதுல இருந்து பிரேக் பண்ணிட்டு அந்த டிஷ்யூவை எடுத்து நம்ம லேபுக்கு அனுப்பி அது நார்மலா இல்ல அப்நார்மலான ஐடென்டிஃபை பண்ணுவோம். இப்ப நிறைய பேஷண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து எம்ப்ரியோல இருந்து ஒரு சின்ன டிஷ்யூவை எடுக்கிறீங்க, அப்ப அந்த எம்ப்ரியோ டேமேஜ் ஆகாதா, இந்த ப்ரொசீஜர் பண்றது சேஃபா அப்படின்னு சொல்லி டவுட் இருக்கு. கண்டிப்பா இந்த ப்ரொசீஜர் பண்றது நல்ல சேஃபா தான் நம்ம பண்றோம். இதுல வந்து எம்ப்ரியோ டேமேஜ் ஆகுறது இல்ல திருப்பி சர்வைவ் ஆகுமா அந்த மாதிரி எந்த டவுட்ஸுமே வேண்டாம். ஒரு ப்ராப்பரான இந்த எம்ப்ரியோஸ்ல இருந்து ஒரு செல்லை எப்படி நம்ம எடுக்கணும்ன்ற ஒரு புரோட்டோகால் மூலமா தான் நம்ம பண்ணும்போது நமக்கு எம்ப்ரியோஸ்க்கு எந்த டேமேஜுமே இருக்காது. இதுதான் நம்ம இன்வேசிவ் பிஜிடிஏ அப்படின்னு சொல்லுவோம்.